அவரு டிவியில பாக்குறவரு தானே, விமர்சனம் வச்சுட்டு டிவியில பார்க்க போயிட்டாரு. அதே மாதிரி கொஞ்சம் செய்கை காட்டப்படாதுன்னு சபாநாயகர் யாருக்கு இல்ல முதல்வர் வந்து பேசும் பொழுது சபாநாயகர்கிட்ட ப்ராப்பரா பர்மிஷன் கேட்டுட்டு பண்ணாங்க. ஆப்போசிட் சைட்ல பண்றவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒருமையில கெட்ட வார்த்தையில இந்த மாதிரிலாம் ஒரு சில சவுண்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் ஒரு கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து சட்டசபையில வந்து முதல்வர் கருத்துக்கள் எல்லாமே எந்த வகையில விமர்சனம் நல்லா இருக்கு, எல்லாருமே பாராட்டுறாங்களே, சூப்பரா இருந்துச்சுன்னாங்க நேற்று எல்லாருமே. பேப்பர் பார்க்கலையா? முதல்வர் வந்து நடிகராகவும் சபாநாயகர்கள் வந்து இயக்குநர்களாகவும் காணப்பட்டாங்கன்னு அதை பார்த்து படிச்சாரு. அதை சொல்றீங்களா? கீழே பார்த்து டைரக்டர் அவரு இவருன்னு சொல்லி அதையும் பார்த்து படிச்சுட்டு இருந்தாரு. அவரு சொல்றதை கேட்டீங்களா? வேற ஏதாவது பேசணும் சொல்றாங்க. முதல்வர் பேசும்போது எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? அதை உங்களை மாதிரி தான் நானும் பாக்குறேன். வேற என்னத்தை பாக்குறது? 5 நிமிஷம் தான் பேசினாரு. அரசியல்ல சிட்டிசன் சொன்னாங்க, மூத்த அரசியல்வாதிகள் நாங்க சீனியர் சொன்னாங்க. ஆனா முதல்வர் பேசும்போது தங்களோட மக்களோட கோரிக்கைகளை சொல்லாம எந்திரிச்சு வெளியே போறத எப்படி பாக்குறீங்க? அவங்கள நம்பி ஓட்டு போட்டவங்க தான் சிந்திக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.